வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி ஒரு பேஷன் கஸ்டமர் வீட்டில் பேஷன் முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க வெஸ்டர்னு. அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அதை ஃபிட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். அது ஓரளவுக்கு தான் உடஞ்சிருந்துச்சி. அதை ஃபிட் பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் லோ பட்ஜெட்டு தான், அதுக்கேற்ற மாரி ஃபிட் பண்ணுறோம். இது பேரிவேர் கம்பெனி பேஷனு. இது ஒரு மாடலு. இது ஃபுல்லாக மோல்டிங்காக இருக்கும் பாட்டத்தில். அதனால தான் ஃபிட் பண்ணுறோம். ரொம்ப டேமேஜ் கிடச்சி. ஃப்ரண்ட்டில் மட்டும் உடஞ்சிட்டு, ஃப்ரண்ட்டில் பாட்டம் மட்டும் உடஞ்சிட்டு. இந்த டேங்க் தனியாக செட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 வருஷமாக அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே தனியாகவே வச்சுருந்தாங்க. இது மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் முடிஞ்சிட்டு மவுத்து எல்லாமே கரெக்டாக நல்லா இருக்குது. இப்போ இது மட்டும் ஃபிட் பண்ண வந்திருக்கோம் நம்ம. இது சும்மா சிமெண்ட்டு போட்டு ஷீட் போட்டிருக்காங்க மேலே. இந்த லைன் எல்லாம் ஓப்பன் ஆகுது. வெஸ்டர்ன் இப்போ வயசு முடியாதவங்க இருக்காங்க, அதனால யூஸ் பண்ணுறதுக்காக வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பில்டிங் கட்டுறப்ப அந்த சைடு டீ போட்டு நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். லைனுக்காக வெஸ்டர்ன் பின்னாடி வைக்கிற மாரி இருக்குன்னு சொன்னதுனால ஒரு டீ போட்டு கஸ்டமர் சொன்னதுனால டீ போட்டு வச்சுருந்தோம். நம்ம ஃப்ளிம்பிங் ஒர்க் பார்த்தின வீடு தான் இது. அடிஷ்னலாக இப்போ பைப்பு எல்லாத்தையும் நார்மலாக இப்போயும் நம்ம வெஸ்டர்ன் டேங்க்குள்ளே டேங்கை செட் பண்ணுற மாரி எல்லா டேங்கும் ஃபிட் பண்ணிக்க போகிறோம். இதுக்குள்ளே ஸ்பேர் எல்லாம் கவரில் போட்டிருக்காங்க. பேரிவேரில் நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. டேங்கு ப்ளஸ் பேஷன்லேருந்து எல்லாமே ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. அந்த நெட்டு தான் டைட் வைக்க கீ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம இது சிமெண்ட்டு தர தான் போட்டிருக்காங்க. நம்ம அளவு மட்டும் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 20 இன்ச்சு பின்னாடிலேருந்து இந்த அளவுக்கு 12 இன்ச்சிலேருந்து 11 இன்ச்சு வரைக்கும் வைக்கணும். 12 இன்ச்சில் 11 இன்ச்சு அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் உடஞ்சதுனால தான் இது நம்ம பேஷன் வைக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டோம். மற்றபடி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுன்னா வைக்க மாட்டோம். மற்ற ஃபிட்டிங் தான் கொஞ்சம் வேலை பார்த்து இருந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே போட சொன்னாங்க. இப்போ இந்த பைப் லைனை கட் பண்ணிவிட்டு நம்மளே கலவை போட்டுட்டு, இதுக்காக கொத்தனார் வந்தாங்கன்னா லேட்டாகவும் பேஷன் பதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளே கலவை போட்டு செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த கார்பரேஷன் வாட்ரு ஒன்று, டேங்க் வாட்ரு ஒன்று கனெக்ஷன் கேட்டாங்க. அந்த லைனும் ஓப்பனில் அடிக்க போகிறோம். இதில் லைன் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பைப் லைன் டெலிவரி பண்ண பைப் லைனு WL போட்டு நம்ம செப்டி டேங்க் பைப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஏர் வைக்கலாம். ஏர் வச்சிங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். ஏன்னா செப்டி டேங்க் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸ்மெல் அதிகமாக அடிக்கும். அதனால நம்ம அந்தாண்ட சைடு ஏர் கொடுத்துருக்கோம். அதனால பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம கார்பரேஷன் வாட்டருக்கு ஒரு டீ போட்டாச்சு. இங்கே ஒரு டேப்பு கேட்டிருக்காங்க. பேஷனில் டேங்க் இடிக்குதா, எந்த அளவு வரும் பைப் லைனு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இதில் எள்ளு போட்டுட்டு இந்த சைடில் கொண்டு வந்துட்டு இதில் ஒரு டேப் வச்சாச்சு. இந்த சைடு வெஸ்டர்னுக்கு டேங்க் வாட்டருக்காக அளவு எடுத்து நம்ம வச்சுட்டு இது டேங்க் வாட்டரில் கனெக்ட் பண்ணோம். 2 பைப்பு இருக்கிறதுனால எல் போட்டு திருப்புறோம் நம்ம. இதில் 2 பைப்பு வச்சாச்சு. டேங்க் வாட்டர் ஒன்று, கார்பரேஷன் வாட்டர் ஒன்று. இது வழியாக ஒரு ஆங்கிள் வால்வு ஹெல்த் பாஸ்ட்டுக்கு ஒன்று ப்ளஸ் டேங்க்காக ஒரு ஆங்கிள் வால்வும் போட்டுருக்கோம். ஆங்கிள் வால்வு மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் சேஃப்டி உங்களுக்கு. இப்போ இந்த எல்லை திருப்பி இந்த சைடு வழியாக ஒரிஞ்சி பைப்பில் கனெக்ட் பண்ண வேண்டியதான் நம்ம அதில் டீ ஜாயிண்ட்டு தான் அதிகமாக எங்கே இருக்குதோ அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா டீ எல்லாம் டேமேஜ் ஆகிடும். நம்ம தனியாக ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த வாட்டர் லைனை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம சிமெண்ட்டு போட்டு 15 இடமும் ட்ரை ஆகிட்டு நம்ம இப்போ பேஷன் வைக்கலாம். பேஷனில் பார்த்திங்கன்னா இந்த அளவு பின்னாடியிலேருந்து நம்ம உள்ளார மவுத்து இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு பார்க்கணும். அந்த பேஷனோட அடிமட்டத்தையும் அளக்கிற டேப் வச்சு ஃபுல்லாக நம்ம அளந்து பார்த்துக்க வேண்டியதான். அளந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு பைப்பு போடலாம். நம்ம அவ்வளோ தூரம் ஏறும் நம்மளுக்கு. லதர்லாம் கிடையாது, டைரெக்டாக சொருவுறது தான். இப்படி சொருவிட்டு சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். பிராஸ் ஸ்க்ரூ போட்டு முறுக்க வேண்டியதான். நம்ம நார்மலான பேஷன் முறுக்கிறதுனா இது 12 இன்ச்சு பேஷனு. ஏன்னா அட்டை பாக்ஸும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இதில். ப்ளஸ் இதேமாரி நார்மல் வெஸ்டர்ன் டேங்க்கு செட் பண்ணுற மாரி அந்த கிளாம்பு எல்லாத்தையும் சிமெண்ட்லேயே நம்ம சிமெண்ட்டு செவரு இருக்கிற டைல்ஸ் தான் போடல, இந்த சிமெண்ட்டு செவர்லேயே அப்படி செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு ஹெல்த் பாஸ்ட் மாட்டியாச்சு. இப்போ பேஷன் ப்ளஸ்ஸாக அழுத்தி பார்த்தா தண்ணி ஒர்க் ஆகுதா, லீக்கேஜ் இருக்கான்னு பார்ப்போம். பேரிவேரில் மேக்ஸிமம் லீக்கேஜ் அதிகமாக வராது, லோக்கல் கம்பெனியில் தான் அதிகமாக வரும். இப்போ இந்த சைடு அப்படியே இப்போ ப்ளஸில் எல்லாமே தண்ணி வருது, லீக்கேஜ் எங்கேயுமே இல்லை. நம்ம கீழேயும் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு பயஞ்சாச்சு. ஒயிட் சிமெண்ட்டும் நம்ம சிமெண்ட்டு தரையாக இருக்கிறதுனால ஒயிட் சிமெண்ட்டு புரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம அந்த கிராக் ஆனதையும் பயஞ்சு விட்டுட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக. அதனால் இந்த டேப்லாம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. கார்பரேஷன் வாட்டர் வர ஆரம்பிச்சிட்டு இந்த பேஷனில் பயஞ்சது சுத்தமாக டேமேஜ் தெரியாமல் அது பயஞ்சாச்சு. ஒயிட் சிமெண்ட்டை வச்சே பயஞ்சிடலாம். நம்ம பேஷன் ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் தானே
கொஞ்சம் கேப்பு மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி பேஷன் நல்லா அமைஞ்சிட்டு, கொஞ்சம் காஸ்ட்டு பேஷன் வேலை ஒரு 4000ரூவாக்குள்ளே தான் இருக்கும். அந்த பேஷன் மட்டும் மாற்றுறதுக்காக கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் செய்ய சொன்னாங்க. அது மட்டும் போதும் எங்களுக்குன்னு. காமன் பாத்ரூம் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது நிறைய.